தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமம் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள ஐயம்பாளையம் கிராமத்தின் மலாதிவார பகுதிகளில் கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ரூபாய் 6,83,00,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைக்க மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று தற்போது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டால் ஐயம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் தொழில் பாதிக்கப்படும். மேலும் குடிநீர் மாசுபட்டு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு வரும். எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பல்வேறு கட்டமைப்பு முறையில் மாவட்ட நிர்வாகத்திடமும் அரசு துறை அதிகாரிகளிடமும் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதால் மேலும் இந்த பகுதியில் இன்று தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் தற்போது கருப்பு வரிகளை கட்டி இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கண்டனங்களை தெரிவித்து வருவதுடன் ஐயம்பாளையம் ஊராட்சி ஒன்று நடுநிலைப் பள்ளியில் பயிலும் அரசு பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் அவர்களுடைய பெற்றோர்கள் தற்போது இந்த எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.